என்ன மீனாட்சி இன்னும் போலையே? இவ பேசுறத பார்த்தா இப்ப போக மாட்டா போல இருக்கே. இந்த பொம்பளைங்களே இப்படிதான். புடவை கடை, பார்லரு இந்த மாதிரி இடத்துக்குலாம் போனா வீட்டுக்கு சீக்கிரம் போகவே மாட்டாங்க. வீட்டையே மறந்துடுவாங்க. முதல்ல இதுக்கெல்லாம் ஒரு லாக்டவுன் போடணும். இப்ப நாம வெளியில போனா மீனாட்சி கிட்ட மாட்டிப்போம். எங்க போறீங்க நம்மளை கேட்டா பிரச்சனை ஆயிடுமே. என்ன பண்ணலாம்? டைம் வேற ஆகுது. மணி 12 ஆச்சு. பேசாம ஐஸ்வர்யாவை இன்னைக்கு ஒரு நாள் சமாளிச்சுக்க சொல்ல வேண்டியதான். ஹலோ சுந்தர். ஐஸ்வர்யா, இன்னைக்கு என்னால வீட்டுக்கு வர முடியாது. ஆபீஸ்ல கொஞ்சம் ஒர்க் இருக்கு. இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் ஹோட்டல் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிறியா? அதனால என்ன சுந்தர், நான் பாத்துக்கிறேன், விடுங்க. உனக்கு இதுல வருத்தம் ஒண்ணு இல்லையே? ஐயோ சுந்தர், இதுல வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? உங்களுக்கு வேலை இருக்கிறதுனால தானே நீங்க வர முடியல. சில நேரத்துல சிச்சுவேஷன் அப்படிதான் அமையும் சுந்தர். அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கிறேன். நீங்க கூலா ஒர்க் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஐஸ்வர்யா. ஐயோ சுந்தர், நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இவ்வளவு தூரம் நீங்க எனக்கு செய்யறதே ரொம்ப பெரிய விஷயம். சரி, ஆர்டர் நீ பண்ணிக்கிறியா இல்ல நானே ஆர்டர் பண்ணட்டுமா? ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் ஆர்டர் பண்ணிக்கிறேன். சரி, வச்சிட்டுமா? ஓகே. ஐஸ்வர்யா, சொல்லுங்க சுந்தர். சாப்பிட்டுட்டு மறக்காம டேப்லெட் போட்டுக்கோ. சரி. ஓகே, பாய். பாய் சுந்தர். ஹலோ ரன்பீர் மேடம், சொல்லுங்க மேடம். அவர் என்ன பண்றாரு? ஒரு நிமிஷம் இருங்க மேடம், நான் பார்த்து சொல்றேன். அச்சோ மேடம், தம்பிபாஸ் கேபின்ல இல்ல. நாம இங்கே தான் இருக்கோம். நம்ம கண்ணுல படாம எங்க போயிருப்பாரு? அச்சோ. மேடம், சாரி மேடம், தம்பிபாஸ் இங்கதான் இருக்காரு. தம்பிபாஸ் ஃபைல் எடுத்துட்டு வந்து இப்பதான் உட்கார்ந்தாரு மேடம், நான் சரியா பாக்கல. மேடம், தம்பிபாஸ் சின்சியரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஐயோ, இப்பதானே இல்லன்னு சொன்னீங்க. நான் தான் சரியா கவனிக்கல மேடம். ஐயோ, உன்னால என் புருஷனை போய் சந்தேகப்பட்டு பாரு. வையா போன. ஐயோ, தேவையில்லாம அவர் மேல போய் சந்தேகப்பட்ட. அவரே போய் தப்பா நினைச்சிட்டனே. ஐயோ, இந்த பெண் புத்தி தான். என்னங்க, சாரி. என் புருஷன் பத்திரமாத்து தங்கம். ஐயோ கடவுளே, முருகா, என்ன மன்னிச்சிரு. தப்பு பண்ணிட்டேன். என்ன பண்றது எல்லாம்? யாருக்கு நல்லது பண்ணாலும் நம்மளதான் திட்டுறாங்க, கெட்டது பண்ணாலும் நம்மளதான் திட்டுறாங்க. இந்த பொழப்பு எதுக்கு? திட்டு வாங்குறதுக்கா? சொல்லு மீனாட்சி. என்னங்க, கிளம்பிட்டீங்களா? எங்க? என்னங்க, மறந்துட்டீங்களா? இன்னைக்கு மித்ரா அவளோட ஃப்ரெண்ட் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு சொன்னால. மீனாட்சி, சாரி, மறந்துட்டேன் மீனாட்சி. ஒரு 10 நிமிஷத்துல நான் கிளம்பிடுறேன். சீக்கிரம் வந்துருங்க, இல்லனா என்னால அவளை சமாளிக்கவே முடியாது. ஆமாமா, சரி, நான் சீக்கிரம் வந்துடுறேன். சரிங்க, சீக்கிரம் வந்துருங்க. சரிம்மா, நான் சீக்கிரம் வந்துடுறேன். என்ன தம்பிபாஸ், இவ்வளவு சீக்கிரம் கிளம்பிட்டீங்க? ஆமா ரன்பீர், மித்ராவோட ஃப்ரெண்டுக்கு பர்த்டே. அந்த ஃபங்க்ஷனுக்கு போறதுக்காக கிளம்பிட்டேன். குட்டி மேடத்தோட ஃப்ரெண்டுக்கா? அப்பனா நீங்க சீக்கிரம் போன தம்பிபாஸ், இல்லனா குட்டி மேடம் உங்களை உண்டு இல்லன்னு பண்ணிடுவாங்க. சரி ரன்பீர், நான் வரேன். ஓகே தம்பிபாஸ்.
ஐஸ்வர்யா கால் பண்றா. சொல்லு ஐஸ்வர்யா. சுந்தர், எனக்கு உடம்பு முடியல. உங்களால கொஞ்சம் வர முடியுமா? இப்போ வா. ஆமா சுந்தர். ஏன், ஏதாவது வேலை இருக்கா? இல்ல உன் உடம்புக்கு என்னாச்சு? என்னன்னு தெரியல, திடீர்னு ஒரே வாமிட்டிங்கா இருக்கு. வாமிட்டிங்கா? என்ன திடீர்னு? தெரியல சுந்தர், நீங்க உடனே கொஞ்சம் கிளம்பி வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். சரி நீ வை, நான் உடனே வரேன். ஆ. பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வேற போகணும். இப்ப என்ன பண்றது? டாக்டர் கால் பண்ணுவோம். ஹலோ டாக்டர். நானே வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன். நான் வந்துடுறேன். ஐஷு, ஐஸ்வர்யா. நான் இங்க இருக்கேன் சுந்தர். டாக்டர் உள்ள வாங்க. ஐஸ்வர்யா பாத்து மெதுவா. சாஞ்ச மாதிரி உட்காருங்க. நாக்க நீட்டுங்க. என்ன சாப்பிட்டீங்க? சாப்பாடு டாக்டர். வீட்ல செஞ்சதா? இல்ல, ஹோட்டல்ல வாங்கிட்டு வந்தது. உங்களுக்குலாம் பட்டாலும் புரியாதா? ஏற்கனவே நான் தான் சொல்லிருக்கேன்ல, ரொம்ப கவனமா இருக்கணும்னு. இப்ப நீங்க என்ன நிலைமையில இருக்கீங்க? இதுல ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டா உடம்பு என்னத்தக்காகும்? ஏன் சார், நீங்களாவது கொஞ்சம் யோசிக்க மாட்டீங்களா? உடம்பு சரியில்லாதவங்க, அவங்களுக்கு ஹோட்டல்ல ஏன் சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்க? இல்ல, ஒர்க்கு கொஞ்சம் இருந்துச்சு. சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும். அதே மாதிரி உடம்பு இருந்தாதான் ஒர்க் பண்ண முடியும். உயிரோட விளையாடாதீங்க சார். இல்ல, அவர் மேல எந்த தப்பும் இல்ல டாக்டர். இப்படி மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருந்தா சரியாயிடுமா? தோ ஹோட்டல்ல சாப்பிட்டதுனால ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு, வாமிட் எடுத்திருக்கீங்க. இதே வேற ஏதாவது ஆயிருந்தா அப்புறம் என்ன பண்ணிருப்பீங்க? டாக்டர் சாரி டாக்டர். எனக்கு சாரி சொல்லி ஒரு யூஸும் இல்ல சார். இனிமேலாவது அவங்கள ஒழுங்கா கவனிச்சுக்கோங்க. ஓகே டாக்டர். ம். டாக்டர் பயப்படுற மாதிரி எதுவும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் கொடுக்கற இந்த மெடிசனை 1 ஹவருக்கு ஒன்ஸ் தண்ணியில கலந்து கொடுங்க, சரியாயிடும். இந்தாங்க. 1 ஹவருக்கு ஒரு தரமா? அப்ப நம்ம நைட் வீட்டுக்கு போக முடியாது போல இருக்கே. என்ன பண்றது? நைட்டு ஹெவி ஃபுட் எதுவும் உங்களுக்கு கொடுத்துறாதீங்க. லிக்விட் ஃபுட் தான் கொடுக்கணும். அதுவும் வீட்ல செய்யற ஃபுட்டா இருக்கணும். அப்புறம் நிறைய ஜூஸ், தண்ணி எல்லாம் கொடுங்க. அப்பதான் உங்களுக்கு டயர்ட்னஸ் இல்லாம இருக்கும். மறக்காம நான் சொன்ன மாதிரி அந்த மெடிசன் எல்லாம் கொடுங்க. மார்னிங் குள்ள எல்லாம் சரியாயிடும். நான் கிளம்புறேன். ஐஸ்வர்யா, டாக்டர் அனுப்பிட்டு வந்துடுறேன். அம்மா, ஏமா அப்பா இன்னும் வரல? நான் அவர்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன் என் ஃப்ரெண்டு பர்த்டேக்கு போகணும்னு. டைம் ஆயிடுச்சுமா. கேக் வெட்டிருப்பாங்க, என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் போயிருப்பாங்க. நான் மட்டும் தான் என்ன போகாம இருக்கேன். அப்பா ஏமா இப்படி இருக்காரு? ஷோ இருடி, ஒரு நிமிஷம் இரு, அப்பாக்கு ஃபோன் பண்ணி கேக்குறேன். ஐஸ்வர்யா இந்தா
ஜூஸ் சாப்பிட்டுட்டு அந்த டானிக் குடிச்சிடு, மாத்திரையும் போட்டுக்கோ. சொல்லு மீனாட்சி. என்னங்க அப்பவே கிளம்புறேன்னு சொன்னீங்க, இன்னும் ஆளே வரல. ஆ, அதுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை மீனாட்சி, அதான். பிரச்சனையா? என்ன பிரச்சனை? நம்ம ஹரி இருக்கான்ல, அவன் பைக்ல போகும்போது ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டான். ஐயோ, அதான் மீனாட்சி அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்திருக்கேன். ஏங்க அப்படின்னா இப்ப நீங்க வரமாட்டீங்களா? ஆமா, இன்னைக்கு வரது கஷ்டம், காலையில வந்துடுறேன். ஏங்க அப்ப நான் மித்ராவுக்கு என்ன சொல்றது? மீனாட்சி ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, அவகிட்ட ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கோமா. என்னம்மா அப்பா என்ன சொன்னாரு? எப்ப வருவாரா? இல்ல இல்ல இல்ல, அவரு கிளம்பிட்டாரு, இப்ப வந்துருவாரு. நீ கொஞ்ச நேரம் வெளியில போய் விளையாடு போ. அப்பாடா, எப்படியோ மீனாட்சியை சமாளிச்சாச்சு. சொல்லுங்க மீனாட்சி மேடம். ரன்பீர், ஒரு சின்ன ஹெல்ப். சொல்லுங்க. ஹரி நம்பர் உங்ககிட்ட இருக்கா? அது எப்படி மேடம் இல்லாம இருக்கும்? இதோ உடனே உங்க வாட்ஸ்அப்க்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். தேங்க்ஸ் ரன்பீர். ஹலோ, நான் சுந்தர் வைஃப் மீனாட்சி பேசுறேன். சொல்லுமா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்னா, நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க உடம்பு எப்படி இருக்கு? என் உடம்புக்கு என்னமா குறைச்சல? இப்ப கூட ஜாகிங் போயிட்டு தான் வந்தேன். எப்பவும் நம்ம உடம்ப ஃபிட்டா வச்சுக்கணும். நானும் சுந்தருக்கு நிறைய சொல்லுவேன், ஆனா அவன் தான் கேட்கவே மாட்டான். ஆமா, சுந்தர் இப்ப எப்படிமா இருக்கான்? ஆளே பார்க்க முடியல, ரொம்ப நாள் ஆச்சு. முன்னாடி எல்லாம் போன் ஆச்சு பண்ணுவான், இப்ப அது கூட பண்றது இல்லாம அந்த அளவுக்கு பிஸி ஆயிட்டான் போல அவன். சரிமா, அவன் வந்தா எனக்கு கால் பண்ண சொல்லுமா. ஹலோ, அவர் நல்லா இருக்காருண்ணா. நான் அவர் வந்தது உங்களுக்கு கால் பண்ண சொல்றேன். ஓகே ஓகே ஓகேமா. என்னது, யாரோ ஒரு பொண்ணு இரும்புற சத்தம் கேக்குது. ஏங்க தள்ளி உட்காருங்க, தள்ளி உட்காருங்கன்னு சொல்றேன்ல. இன்னைக்கு வேணாம் மீனாட்சி, ப்ளீஸ். நம்ம ஹரி இருக்கான்ல, அவன் பைக்ல போகும்போது ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டான். அதான் மீனாட்சி அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்திருக்கேன். அம்மா, என்ன மித்ரா? கொஞ்சம் வந்து இந்த சாக்ஸ போட்டு விடுமா. உன் கூட ஏய், இன்னும் எத்தனை நாளைக்கு நானே உனக்கு சாக்ஸ் போடுறது? ஏன் நீயே போட்டுக்க மாட்டியா? போட முடியலம்மா. ஐயோ, மீனாட்சி, அக்கா வாங்கக்கா. சரி, நீயே போறதுக்கு ட்ரை பண்ணு, இதோ வரேன். வாங்கக்கா, உட்காருங்க. அக்கா என்ன குடிக்கிறீங்க? காஃபி டீ ஏதாவது கொண்டு வரவா? அதெல்லாம் வீட்லயே சாப்பிட்டேன். நீ உட்காரு மீனாட்சி. சொல்லுங்கக்கா. ஆமா, நீ எப்படி இருக்க? நான் பக்கத்து வீட்ல தான் இருக்கேன். ஆனா எங்க வேலையே சரியா இருக்கு. நேர்ல வந்து உன்னை பார்க்க கூட முடியல. அதனால என்னக்கா, எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான சிச்சுவேஷன். மித்ரா குட்டி ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்காளா? ஆமாக்கா, ஸ்கூலுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கா. அவ ரொம்ப சுட்டி, அப்படியே அவ அப்பா மாதிரி இல்ல மீனாட்சி? மீனாட்சி, என்ன யோசிச்சுட்டு இருக்க?
ஒண்ணு இல்லக்கா, நீங்க சொல்லுங்க, என்ன விஷயமா வந்தீங்க? சாரி மீனாட்சி, காலையில உனக்கு நிறைய வேலை இருக்கும். இந்த நேரத்துல போய் நான் வேற வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்றேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, நீங்க சொல்லுங்க. என்னடா இவ காலையிலேயே வந்து இப்படி கேக்குறாளேன்னு கோச்சிக்க கூடாது. அக்கா, நீங்க முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லுங்க. உனக்கே தெரியும், நாங்க மாச சம்பளக்காரங்க, வேலைக்கு போனாதான் சோறு. இந்த நிலைமையில லாக்டவுன் போட்டு 6 மாசம் வேலையே இல்லாம போயிடுச்சு. இருந்த நகை சேவிங்ஸ்ன்னு இந்த 6 மாசத்துல எல்லாமே செலவாயிடுச்சு. ஆமாக்கா, இந்த லாக்டவுன் எல்லாருக்குமே பெரிய அடிதான். ஆமா மீனாட்சி, எங்களால இந்த மாசம் இன்னும் வாடகை கூட கொடுக்க முடியல. ஓனருக்கு நம்ம நிலைமை புரியுதா? சொன்னா எங்களுக்கும் லாக்டவுன் தானே, நாங்க என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க. வாடகை கொடுக்க முடியலன்னா வீட்டை காலி பண்ணுன்றாங்க. ஐயோ, அதான் மீனாட்சி, ஒரு 10,000 கடனா கூட 2 மாசத்துல திருப்பி கொடுத்துடுறேன். நம்பி கொடு, அண்ணன் வேலைக்கு போனதும் கண்டிப்பா நான் கொடுத்துடுறேன். அக்கா, நம்பிக்கைலாம் ஒண்ணும் இல்லக்கா. ஆனா இப்போ உடனே அவ்வளவு பணம் இல்ல, அதான் யோசிக்கிறேன். அப்படி சொல்லாத மீனாட்சி, நான் உன்னதான் மலை போல நம்பியிருக்கேன். ஏதாவது நகையா இருந்தாலும் கொடு, வச்சுட்டு 2 மாசத்துல திருப்பி கொடுத்துடுறேன். ஆ, சரிக்கா, ஒரு நிமிஷம், இப்ப வந்துடுறேன். ம். சென்னை இங்க தானே வச்சேன். ஐயோ, எங்க போச்சு? ஐயோ, வச்சிருந்த செயின் எங்க போச்சுன்னு தெரியலையே. சரி, வலையிலையாவது கொடுப்போம். இந்தங்கக்கா, இப்போதைக்கு இதை வச்சு சமாளிச்சுக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ் மீனாட்சி, உண்மையிலேயே உனக்கு ரொம்ப பெரிய மனசு. ஐயோ அக்கா, இதுல என்னக்கா இருக்கு? பக்கத்து வீட்ல இருக்கீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யறது தானக்கா நல்லது. உதவி செய்யறதுக்கே யோசிக்கிற இந்த காலத்துல தங்க வலையிலேயே கொடுத்திருக்கியே, என் லைஃப்ல உன்னை மறக்கவே மாட்டேன் மீனாட்சி. நான் சீக்கிரமா திருப்பி கொடுத்துடுறேன். பரவாயில்ல, இருக்கட்டும்க்கா. தேங்க்ஸ் மீனாட்சி, நான் வரேன். ம். நாம தானே அங்க வச்சோம், அப்புறம் எப்படி அந்த நகை காணாம போயிருக்கோம்? ஏய் மித்ரா, ஸ்கூலுக்கு டைம் ஆகுதுல, சீக்கிரமா கிளம்ப மாட்டியா? மீனாட்சி, ஆ? வாங்க, காஃபி டீ ஏதாவது வேணுமா? இல்ல மீனாட்சி, காஃபி எதுவும் வேண்டாம், ரொம்ப டயர்டா இருக்கு. நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன், நீ டிஃபன் ரெடி பண்ணுவி, நான் வந்து சாப்பிடுறேன். டயர்டா இருக்க தானே செய்யும். என்ன? இல்ல, உங்க ஃப்ரெண்டுக்கு அடிபட்டிருக்கு, அவரை நீங்க தூங்காம பக்கத்துல இருந்து பாத்துருந்துருப்பீங்க, அதான் டயர்டா இருப்பீங்கன்னு சொன்னேன். ஆமா மீனாட்சி. சரி, இப்போ உங்க ஃப்ரெண்டுக்கு எப்படி இருக்கு? பரவாயில்ல, நல்லாதான் இருக்கான். சரி, நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க, நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். சரி மீனாட்சி. அப்பாடா, மீனாட்சி நம்பிட்டா, இனி எந்த பிரச்சனையும் இல்லை. என்கிட்டே போய் சொல்றீங்களா? இப்ப கேட்டா உஷாராயிடுவீங்க. ஆடுற மாட்டா ஆடிதான் கறக்கணும். உங்க வழியிலே போய் தான் நீங்க என்ன தப்பு பண்றீங்கன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறேன், கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் வச்சுக்கிறேன் கச்சேரியை.